காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன். எனக்கு இந்த கைனோகாமாஸ்டியா சர்ஜரி வந்து சென்னை பிளாஸ்டிக் சர்ஜரியில் வந்து 15 டேஸ் முன்னாடி பண்ணேன். இப்போ ரிவ்யூக்காக வந்திருக்கேன். 8th இருந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்றது ஃபஸ்ட்டு நான் தனியாக அனாலிசிஸ் பண்ணது வந்து யூடியூப் தான் அனாலிசிஸ் பண்ணேன். உடனே ஒரு ஷர்ட் ஒரு ஃப்ரீடமாக போட முடியாது, ஒரு டிஷர்ட் போட முடியாது. ஸ்கூலுக்கு வந்து வெட்னஸ்டேயில் வந்து ஒரு டிஷர்ட் இருக்கும், அது போடுறது எனக்கு ரொம்ப ஷையாக இருக்கும். ஸ்கூலுக்கு போகிறதுக்கே அப்படியே வெறுப்பாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரீயான பர்சன். நான் வந்து பசங்க கூட வெளியே போகிறது, ஜாலியாக அவுட்டிங் போகிறது அதுமாதிரி இருப்பேன். ஸோ எனக்கு அது ஒரு தனி ஒரு ஸ்ட்ரிக்டடாகவே இது அதை தடுக்க எந்த விஷயம் நம்ம முன்னாடி ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போனனாலுமே அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டாகவே இருந்தது. அதுக்கப்புறம் 8th கண்டுபிடிச்ச யூடியூப்பில் பார்த்தேன். டாக்டருடைய வீடியோஸ் நிறைய யூடியூப்பில் இன்டர்வியூஸ்லாம் நிறைய பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் அனாலிசிஸ் பண்ணேன். நமக்கு இப்படி தான் இருக்குது போல் அப்படி அனாலிசிஸ் பண்ணேன். அப்போது வீட்டில் ஃபேமிலிக்கிட்ட எதுவுமே நான் பேசிக்கல. அப்போது நார்மலாக ஃபேமிலி வந்து கொஞ்சம் சர்ச்சு அப்படி இப்படி போயிட்டு இருக்கிறதுனால நானும் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இல்லை. ஸோ நானும் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். வெயிட்டாக இருந்ததுனால ஓகே ஒரு வேளை இருக்கும், உடம்பு குறைச்சா சரியாயிடும் அப்படின்னு நினச்சி நானும் அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன். செகண்ட், நான் வந்து காலேஜ் படிக்கும் போதுலேருந்து எல்லோரும் பார்க்குற விதம்ன்றது வந்து முகத்தை பார்த்தோன்னே கீழே செஸ்ட்டை பார்க்குறாங்க. நமக்கே அது ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஓவர் கம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் வீட்டில் ஒரு நாள் உட்காந்து அப்பா அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். இதுமாரி பேசலாம், இதுமாரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இது வந்து ஒரு கிளாண்டு, இதுமாரி இது லைப்போசக்ஷன் பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க சென்னை பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் சொல்லிட்டு என் அப்பா அம்மா கிட்ட சஜஸ்ட் பண்ணேன். அவங்களும் சரி பையனுக்காக சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவங்க பேசின அடுத்த நாளே என்ன பண்ணாங்க, காலையில் பேசிவிட்டு அமௌண்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு சர்ஜரிக்கு அப்போயே அமௌண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு வந்து டாக்டரை பார்த்தோம். அவருமே ஓகே பிரச்சனை இல்லை, எல்லாம் பண்ணிக்கலான்ட்டாரு. எல்லாமே செட்டில் ஆகிட்டு அந்த லிக்விடு முதற்கொண்டு வீட்டுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க எடுத்துன்னு போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. வேணாம், சின்ன வயசுலேயே உடம்புல வந்து கத்தி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டாங்க. அழுகிற ஸ்டேஜுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சர்ஜரி காஸ்ட்டுக்கு வந்து நான் கையிலே கொடுத்துட்றேன், நீ என்ன வேணால் பர்சனல் செலவு கூட பண்ணிக்கோ, இது கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னாங்க. நான் வந்து 2 இயர்ஸ் வந்து 2022 வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்தேன். 2024 2 இயர்ஸ் வந்து பயங்கரமாக ஒரு 8 மந்த்ஸ் கிட்டத்தட்ட வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி டயட் ரொம்ப பயங்கரமாக டயட் இருந்து 30 kgs கிட்டத்தட்ட லாஸ் பண்ணேன். அதுக்கப்புறமும் வந்து எனக்கு அந்த இன்செக்யூரிட்டிஸ் இருந்துகிட்டே இருந்தது. என்னடா ஒரு இவ்வளோ உடம்பு குறைச்சிட்டோம். ஏன்னா வந்து என்னுடைய பாடி ஃபேட் பர்சன்டேஜ் வந்து டோட்டலாகவே அதிகம். ஆக்சுவலி நான் வந்து அதில் ஒரு 10% ஆக்சுவலி ரெடியூஸ் பண்ணேன். நல்லாவே ரிசல்ட் தெரிஞ்சது, ஜிம்லேயே ரிசல்ட் தெரிஞ்சது. ஆக்சுவலி ஜிம் ட்ரெயினருமே பார்த்துட்டே தான் இருந்தார். அது அவரால் சொல்ல முடியலையா, ஏன்னா அவருக்கு தெரியுது, ஏன்னா இது குறையில ஏன்னா அவர் நிறைய கிளைண்ட்டை பார்த்துட்டாரு. ஆனால் அவருக்கே தெரியுது இது வந்து குறையில, இந்த செஸ்ட் ஏரியா வந்து குறையில. அவரை ரவுண்ட் பண்ணி ஒரு தடவை அவரும் இது பண்ணுவார். சரி பரவாயில்ல நம்ம ஓவர் கம் பண்ணி வருவோம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் என்னால் சுத்தமாக முடியல. ஏன்னா எனக்கு அவ்வளோதான் என்னுடைய மைண்ட் செட் வந்து அப்படி திரும்பிடுச்சுல, அதான் ஃபேக்ட்டு. ஸோ என்னால் ஓவர் கம் சரி அடுத்த ஸ்டெப் என்னால் போக முடியல. இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகணும், நம்ம அப்ராட் போகணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். நிறைய பிளானிங் இருந்தது லைஃப்பில். சரி இதனால் நமக்கு எதுவுமே தடையாகக்கூடாது. ஸோ இது வந்து ஃபஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணுறோம் லைஃப்லேருந்து, இது ஒரு இந்த ப்ராப்ளம் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு 2024 வந்து டாக்டர் வந்து மீட் பண்ணோம். அவரும் ஓகேன்ட்டார். அப்புறம் சர்ஜரி முடிஞ்சிச்சு. சர்ஜரி வந்து எனக்கு வந்து 1000% வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு வந்து இந்த ஷர்ட்லாம் வந்து அம்மா ஆசைப்பட்டு எடுத்து கொடுத்த ஷர்ட்டு, இதெல்லாம் அவங்களே பார்த்து எனக்காக ஆச்சரியப்படுறாங்க. அவங்களே சரி இனிமேட் நான் லைஃப் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயுமே எல்லாம் கேர் பண்ணிக்கினாங்க. இங்கே ஹாஸ்பிட்டல் சொல்ல போனீங்கன்னா எல்லாருமே ரொம்ப கைண்ட்லியாக இருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு இருந்த கிரேடு வந்து எனக்கு ரொம்ப அதிகம், ரொம்ப எக்ஸசிவான. நான் வந்து ஓவர் ஒபீஸ். ஆக்சுவலி என் உடம்புக்கும் வெயிட்டுக்கும் நிறைய பேர் இது பண்ண மாட்டாங்க. என் உடம்பு பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு 100 kgs அப்படி தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நான் 115 kgs. நான் வந்து கிரேட் வந்து அதிகம், ரொம்ப ரைட் சைடு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதை வந்து நான் யோசிச்சேன், ஐயோ எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க தெரியாது, லூஸ் ஸ்கின் ரொம்ப வந்துருமா, எல்லாமே கிளம்ஸியாக இருந்துருமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுமாரி 1% நான் எதிர்பார்த்த விட 1000% வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஃபுல்லாகவே ரெக்கவரி ஆயிடுச்சு, எனக்கு பிரச்சனையே இல்லை. நீங்களும் இதை வீடியோ பார்க்குறவங்க வந்து யாரும் பயப்படாதீங்க, வீட்டில் பேசுங்க, ஓவர் கம் பண்ணி பேசுங்க, பிரச்சனையே இல்லை. ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக இருக்கட்டும். யாரும் வந்து இதனால் வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்கோ ஒரு ஃப்ரீடமாக வெளியே போகிறதுக்கோ அது மாதிரி யாரும் இருக்க வேணாம். தேங்க்ஸ் டு சென்னை பிளாஸ்டிக் சர்ஜரி.